அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க, ஒய்ஃபு வீட்டில் இருக்காங்க. சில பேர் நினப்பாங்க, இவங்க என்ன வீட்டில் தானே இருக்காங்க, வெட்டியா என்னத்தை அப்படி பெருசாக வெட்டி முடிச்சிட போகிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் தப்பாக நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கவங்களும் நல்லா ஹெல்த்தியாக தான் வந்து பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பாருங்கள், காலையில் நம்ம பீன்ஸு சாம்பார், அடுத்தது பொரியல், தண்டு பொரியல், ரைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மசாலா சுண்டல், ரசம். இப்போ இவ்வளோ கிச்சனில் எல்லாம் கலைஞ்சி கிடக்குதே, வரவங்க வந்து என்ன பார்த்தா என்ன நினப்பாங்களோ அப்படின்னு வருத்தப்பட்டா நம்ம இவ்வளோத்தையும் செய்ய முடியுமா? முடியாதுல்ல. காலையில் எல்லாரோட கிச்சனுமே இப்படி தான் இருக்கும். ஆனால் சில பேர்த்தோட மனசில் என்ன ஓடிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அச்சச்சோ கிச்சன் என்னடா காலையில் எப்படி இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் கிச்சனில் இவ்வளோ பொருளையும் எல்லாம் எடுத்து போட்டு இப்படி செய்கிறவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக சமைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாமே இப்போ நம்ம அவசரத்தில் 7:30 மணிக்கு அனுப்பிச்சி விடணும். அப்போ ஜூஸும் போடணும், டிஃபனும் செய்யணும், பொரியலும் செய்யணும், ஹெல்த்தியாகவும் செய்யணுன்னா அப்போ என்ன பண்ணணும்? அப்புறம் எடுத்த இடத்துலையே வச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் 7:30க்கே எப்படி சமைச்சு முடிக்க முடியும்? சமைச்சு முடிக்க முடியாது இல்லைங்களா? அப்புறம் அப்படி தான் இருக்கணும். அப்போ பாருங்கள், சாப்பாடு பேக் பண்ணோம், அந்த பாத்திரம் இங்கே இருக்குது. எங்கள் அத்தைக்கு வந்து காரம் கம்மியாக இருக்கணும், அவங்களுக்கு தனியாக குழம்பு எடுத்து வச்சாச்சு. அது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ஒரு செய்கிற வேலையை வந்து நம்ம பிடிச்ச மாதிரி நமக்கு செஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எந்த ஒரு நமக்கு பெருசாக வந்து மனசு பாதிக்காது. இப்போ சொல்லுவாங்கள்ல, எந்த வேலை செஞ்சாலுமே நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும், இல்லைன்னா பிடிச்ச வேலையை நமக்கு பிடிச்ச மாதிரி செய்ய பழகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே எல்லாத்தையுமே செய்ய பிடிக்காது. சில பேர் வந்து என்னடா பண்ணுறது, செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்வாங்க. என்ன பண்ணுறது, நமக்கு பிடிச்ச வேலையை நமக்கு பிடிச்ச மாதிரி செய்யணுன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, தண்ணி தெளித்து, கோலம் போட்டுட்டு, சாமிக்கிட்ட ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சுட தண்ணி வச்சு நம்ம ஒரு டம்ளர் குடிச்சிட்டு, திரும்ப நமக்கு பிடிச்ச டீயை போட்டு குடிச்சிட்டு சமைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். அது கூட கிச்சனில் எப்போவுமே கொஞ்சம் ஃபோன் வைக்கக்கூடாது பக்கத்துலன்னு சொல்லுவாங்க. அதனால் தள்ளி ஃபோன் வச்சுக்கோங்க. எப்பயுமே நல்ல ஒரு எனர்ஜியான ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே சமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், போர் அடிக்காது. நல்லாயிருக்கும். பாட்டு கேட்டுக்கிட்டே சமைக்கிறப்போ நல்லா ஹாப்பியாக இருக்கும். ஈஸியாக சமைச்சு முடிச்சிடலாங்க. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.